நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய பைக் வாங்குறவங்களுக்கும் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் இருக்க போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக் ஓட்டிகிட்டே இருக்காங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அணியாமல் நிறைய மக்கள் பயணம் செய்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாம் ஹெல்மெட் அணிய வைக்க அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வருது. அந்த முயற்சிகள்லாம் பெரும்பாலும் பயனளிக்காத நிலையில் தான் இருக்குது. ஸோ அந்த திட்டத்தை கடுமையாக்கும் முயற்சியில் இப்போது மத்திய பிரதேசத்தில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இனி புதிய பைக் வாங்குகிறாங்கன்னா 2 ஹெல்மெட் வாங்கினதுக்கான ரசீதை ஆர்டி ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணலைன்னா அந்த பைக்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உடனே ஒரு டவுட்டு தோணியிருக்கலாம். என்கிட்ட தான் ஆல்ரெடி பைக் இருந்துச்சு, நான் அந்த பழைய பைக்கை விற்று புதிய பைக் வாங்கியிருக்கேன், ஹெல்மெட்டும் என்கிட்ட இருக்குது, ஸோ பில்லு மட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதற்கான பதில் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸில் யாராவது வேலை செய்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.